சிலுவை என்பது அதுதான் அந்த மிஷினரிக்கு போடுறாங்க. ஒருவேளை திருச்சபையின் தலைவர் பேராயராக அவர் அபிஷேகம் பண்றப்போ அவர் அந்த மிஷினரிக்கு போடுற சிலுவையோட 5 மடங்கு பெருசு போடுவாங்க. பெரிய சிலுவையா போடுவாங்க. நிறைய கஷ்டம் இருக்கு, நிறைய வேதனை இருக்குன்னு சொல்றதுக்காக. அதனால ஒரு பிஷப் என்ன சொல்வாரு, அந்த பிஷப் சீட் எனக்கு வேண்டாங்க, நான் ஐயராகவே இருந்துட்டு போறேன், அதுல நிறைய முள் இருக்குங்க, குத்திக்கிட்டே இருக்குங்க, ஒருத்தருக்கு நன்மை செய்வோம், இப்போ 9 பேர் திட்டுவான். ஒருத்தருக்கு நன்மை செய்தான் 9 பேர் திட்டுவான். ஏன்னா 9 பேரும் 10 பேரும் சொந்தக்காரன், 10 பேரும் ஃப்ரெண்டு, எனக்கு அவர் செய்யலையே, அவர் என்னை ஏமாத்தினு 9 பேர் திட்டுவான். ஆனா அவர் ஒரு சீட்டு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அது ஒரு வேதனை. சிலுவை என்பது பல பாடுகள், பல துன்பங்கள், எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சிட முடியாது. இயேசு கிறிஸ்து மீட்டிங்ல எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கல. யாரு ஏக்கத்தோடு அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அந்த பாவியான பெண் அங்க போய் விசுவாசத்தோடு ஆண்டவரை தொட்டதால அவளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. ஒருவேளை அவளை போற அந்த வியாதிக்காரங்கள் அநேகர் இருந்தாங்க. பெதஸ்தா குளத்துல 38 வருடம் வியாதி உள்ள ஒரு மனிதன் இருந்தான். எல்லாத்துக்கும் கிடைக்கல. இயேசு அவனை பார்க்கிறார். ஏன்பா அங்க படுத்திருக்கன்னு கேட்கிறார். ஐயா, இது ஒரு அமாவாசை இரவு, தேவதூதன் இறங்கி வருவான், இந்த குளத்தை கலக்குவான், யாரு முதல்ல இறங்குறானோ அவனுக்கு விடுதலை. நானும் 38 வருஷமா அங்க இருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னால எழுந்திருக்க முடியல, நான் எழுந்து போறதுக்குள்ள இன்னொருத்தர் இறக்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, ஐ எம் ஓன்லி பர்சன்கிறான். அப்போ இயேசு சொல்றாங்க, கெட் அப் அண்ட் டேக் யுவர் பெட் அண்ட் வாக்குங்கிற. அங்க நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் கிடைக்கல. யார் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்தாங்களோ, ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லுது. மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்காலும் பாவமான யாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறரும் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி, பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி அவர் போனாரு. அவருக்கு விடுதலை கிடைச்சது. அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அந்த தாய் இயேசுவின் பாதங்களை கண்ணீரனால தொடச்சாங்க. அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைச்சது. ஒருவேளை இந்த கூட்டத்துல இன்னைக்கு இந்த வேடல் குருசேகரத்துல சிலுவதையான கூட்டத்துல இயேசுவை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நீங்கள் நானும் எனக்கு ஒரு வேதனையின் மத்தியில, துன்பங்களின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில வந்திருக்க உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை தரப்போகிறார். நிச்சயமாக ஒரு தெளிவை தரப்போகிறார். உன்னுடைய துன்பங்கள் மாறப்போகிறது, உன்னுடைய கஷ்டங்கள் மாறப்போகுது. ஆண்டவர் ஒரு விடுதலை, ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்க போகிறார். நேற்று காலையில் ஒரு பாஸ்டர் பார்த்தேன். மாதர்பாக்கம், சத்தியவேடு பக்கத்தில் மாதர்பாக்கத்திலிருந்து 10 கிலோமீட்டர் காட்டு வழி. இரவு 9 மணிக்கு தான் போய் சேர்ந்தேன். மீட்டிங் முடிக்கிற நேரத்தை தான் போய் சேர்ந்தேன். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவுங்கிறதால சீக்கிரமாக வந்துட்டேன். வர்றப்போ அரை மணி நேரம் நம்முடைய சாமியல் மினிஸ்டர் வீட்டில் இருந்து ஒரு நல்ல டிஃபன் கொடுத்தாங்க. ஈவினிங் டிஃபன் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஐயர் வீட்டில் நல்ல ரிசீவ்மெண்ட்டு, நல்ல காஃபிலாம் கொடுத்தாங்க. இங்கே ஒரு 7:45 வந்துட்டேன். இது என்னுடைய ரெக்கார்ட் பிரேக் அதிசயம். அந்த 9:15 9:05 தான் போய் சேர்ந்தேன். 9:20 தான் மேய்க்கே கொடுத்தாங்க. இப்போ கிராமம், நானும் நின்று தூர பயணம், 3 மணி நேரம் ட்ராவல். முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் பாஸ்டர் ஐயா என்னால் முடியாது, நான் டயர்டாக இருக்கிறேன், லேட் ஆகிடுச்சுன்ட்டேன். காலதாமதம் நான் போகணுன்ட்டேன். ஆனால் ஒரே ஒரு சகோதரி மட்டும் அப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த அம்மாவை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முன்னால் போது பின்னால் வருது. அதை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும் போல எனக்கு தோணிச்சு. ஆவியானவர் பேசுகிறார் சொல்லலாம், இல்லை கடவுள் பேசுகிறார் சொல்லலாம், இல்லை எனக்கு என் எண்ணங்கள் தோணிச்சுன்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு அதை சில கவுன்சிலிங் கொடுத்தேன். அந்த பிள்ளைக்கு பல வருஷங்களாக தூங்குறது இல்லையா ராத்திரியில். அந்த கிராமத்தில் அசுத்தாவி கட்டுக்கலாம். அந்த அசுத்தாவின் கட்டுகள் மத்தியில் அந்த பெண் ராத்திரி தூங்குறதுல எழுந்து எங்கேயாவது போமா. அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த மகள் விசுவாசத்தோடு நின்றுச்சு. என்னுடைய வல்லமை இல்லை, என்னுடைய மகிமை இல்லை, நான் பெரிய தீர்க்கதரிசி இல்லை, பெரிய பரிசுத்தவான் இல்லை. ஆனால் அந்த அம்மா விசுவாசத்தோடு அந்த இடத்துல எல்லாம் ஜெபம் பண்ண முடியாதுன்னு அந்த அம்மா எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா போகல. அது நடந்துக்கிட்டே இருக்கு. நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணேன். என்ன நடந்ததுன்னா, பல வருஷங்களாக தூங்காத அந்த ஒரு பெண் வாலிப மகள், திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கு. அதுலேருந்து நல்லா தூங்குதான். அவர் 1 மாதம் அங்கே போயிட்டு வந்து 1 மாதம் ஆச்சு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சொன்னார்,
நேற்று கூட அந்த பாஸ்டரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த பாஸ்டர் சொன்ன, ஐயா ரொம்ப நாள் கழிச்சு அந்த அம்மா தூங்குது, இப்போ ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமாயிடுச்சு, நான் தான் ஒரு 3 மாதம் ஆகட்டும்னு சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். ஒருவேளை நான் பெரிய திரள் ஜன கூட்டம் வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு யார் இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கவருமாக இயேசுவை நோக்கி யார் இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த மக்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்க போதுங்க. அந்த மக்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போதுங்க. பல வருஷமா இருக்கிற இந்த ஸ்டோன் ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு அற்புதம் அன்புக்குரியவர்களே, பல வருஷமா இருக்கிற அந்த பல்வலி எனக்கு போகல, அந்த பல்வலிக்கு நான் போயில வச்சேன், பொடி வச்சேன், விடுதலை இல்லை. ஆனா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த பல்வலி எனக்கு போகணும்னு நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்போ, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நாம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா? ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவேளை சிலுவை பற்றிய நம்ம ஆண்டவர் பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, ஒரு சகோதரரை பார்த்தேன். பீகார் மாநிலத்தில் அந்த சிவான் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சகோதரரை பார்த்தேன் ராத்திரி இதே டைம். பீகார் மாநிலத்தில் சிவான் மாநிலம், கங்கை ஆற்றோட ஒரு கரை. அவர் தமிழ்நாட்டில் ஒரு வேலைக்கு வந்தாராம். ரோடு போடுற வேலைக்கு வந்தாராம். ரோடு போடுற வேலைக்கு எங்கே வந்தாருன்னா, கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஓசூருக்கு வந்தார். மேலேருந்து ஸ்லீப் ஆகி கீழே விழுந்துட்டார். அவருடைய இந்த காலில் இருக்க பால் உடஞ்சிட்டு, அந்த பான் செட்டாக இருக்க கப்பு உடஞ்சிட்டு. அங்கேருந்து ஐநாவரத்தில் இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்து விட்டாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், லேபருக்காக கூலி வேலை செய்யும் மக்களுக்காக இருக்கிற ஹாஸ்பிட்டல். பெரிய வசதி இருக்காது. அவருக்கு அங்கே சரியான வைத்தியம் இல்லை. வேதனை துன்பத்தோடு இருக்கிறப்போ 2-3 நாள் அது பலி. அவர் ஒரு ஹிந்திக்காரர், ஹிந்தி பேசுகிற பீகாரி மொழி பேசுகிறவர். ஹிந்தி அரைக்குறையாக தெரியும், தமிழ் தெரியாது, யார்கிட்டையும் பேச முடியல. அப்போ அங்கே இருக்க நபர்கிட்ட ஏதாவது படிக்கிறதுக்காக ஒரு புத்தகம் கொடுக்கலன்னு ஹிந்தியில் கேட்டாராம். அங்கே வந்த ஒரு சகோதரர் ஒரு புத்தகத்தை கொண்டே கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை பார்த்தா ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். ஒரு மத சம்பந்தப்பட்ட புத்தகத்தை கொடுக்குறாரு. அதை உடனே அவர் வாசிக்கிறார். ஒரு மத சம்பந்தப்பட்டதே, நம்முடைய மதம் வேறையாச்சு, இந்த மதம் வேறையா இருக்கே நினச்சிக்கிட்டு, சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லை. ஒரு பக்கம் வலி, துணைக்கு ஆள் இல்லை, கஷ்டம், வேதனை. அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தாராம். இந்த என்எம்எஸ் மூலமாக அந்த விசிட் பேருக்கப்போ அவர் சொல்கிறார். அவர் என்எம்எஸ் உடைய மிஷனரி. இப்போ அவர் என்எம்எஸ் உடைய மிஷனரி. எப்படி நம்ம சம்பத் ஐயா அப்படி துணைவியார் என்எம்எஸ்ல மிஷனரியாக இருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு மிஷனரி. அப்படி கண்ணீரோடு அவர் படிக்கிறப்போ அதில் அவர் வராரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தாருங்கிற ஒரு வார்த்தை. அப்படியே படிக்கிறப்ப யோவான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இடம்பிடிக்க அவர் தந்திர இவ்வளவாய் மனிதன் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளோ அன்பு, எவ்வளோ அன்பு, இவ்வளோ அன்பு. அப்படியே பார்க்கிறப்போ 1 பேதுரு 2:24 பாவங்களுக்கு செத்து நீதிக்க பிழைக்கும்படி. அந்த புதிய போல வாசிக்க அப்போ அவர் மனம் பேசிச்சான், நம்ம 100 கடவுளை கும்பிடுறோம், 100 கடவுளும் தப்பு பண்ணால் கொலை நம்மளை குத்த சொல்லுது, ஈட்டியை வச்சோ அருவா வச்சா வெட்ட சொல்லுது, உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும்னு சொல்லுது. இந்த கடவுளடா புதுசாக சொல்லுது மன்னிக்கும் கடவுள், ஃபர்கிவ்னஸ்லாம், மன்னிக்கிற கடவுள். இது எப்படி சொல்லுது? அவருக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தான். ஏன்னா நம்ம கடவுள் எப்படி மன்னிக்கிறவர்னா, வாட்ஸ்அப்பில் அழகாக ஒரு கதை கேட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவன் நல்லா வசதியாக இருக்கிறார், ஐஃபை ஆகிட்டார் ஸ்டூடெண்ட்டு. அவருக்கு இப்போ 50 வயசு. அவர் ஒரு 75-80 வயது உள்ள ஒரு ரிட்டையர்ட் டீச்சரை சந்திக்கிறார். 58 வயசில் ரிட்டையர்டு. அன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட், தோத்திரம் ஐயாங்கிறான் வாத்தியார். தோத்திரம் தம்பின்னு அவர் சொல்கிறார். ஐயா நீ அடையாளம் தெரியுதா? இல்லைப்பா. அவர் அப்படியே உத்து பார்க்குறாரு. 80 வயசு உத்து பார்க்குறாரு. அடையாளம் தெரியலங்கிறார். அப்படி உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அடையாளம் தெரியலையே. அப்போ அந்த ஸ்கூல் பேரை சொல்கிறேன். நீங்கள் அங்கே டீச்சராக இருந்தீங்க, ஆசிரியராக இருந்தீங்க, நான் ஸ்டூடெண்டாக இருந்தேன். இப்போ தெரியுதா? இல்லைப்பா, நான் 40 வருஷம் வேலை பார்த்தேன். ஒரு வருஷத்துக்கு 170, 80, 200 பிள்ளைங்க போகிறாங்க.
40 வருஷத்துல 8000 பிள்ளைகளை பார்த்துருக்கேன், யாரும் எனக்கு ஞாபகம் இல்லையப்பா. அப்ப நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன், அந்த சம்பவம் ஞாபகம் வருதான்னு பாருங்கிறான். சொல்லுப்பா சம்பவத்தைன்னு சொல்றாரு. ஒரு பணக்கார வீட்டு பையன், அந்த பையன் பெயர் இது, ஒரு ரோலக்ஸ் வாட்ச் கட்டிட்டு வந்தான். ரோலக்ஸ் வாட்சோடைய விலை 10 லட்சம். இப்போ நம்ம டைட்டான், ஸ்காட்ஸு, இந்த வாட்ச்லாம் ஒரு 4000 ரூபா, 2500 3000 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்னும் 50 ரூபாய்க்கும் வாட்ச் கிடைக்கும். அது குறைஞ்ச விலையே 7 லட்ச ரூபா. லோ மாடல். ஹை மாடல் 1.5 கோடி 2 கோடி இருக்குது ரோலக்ஸ் வாட்ச். அந்த பையன் ரோலக்ஸ் வாட்ச் கட்டிட்டு வந்தான். கிளாஸில் அப்படியே காட்டிக்கிட்டு இருந்தான். வாத்தியார் கூப்பிட்டு, டே வாட்சை காட்டாதரா, யாரும் வாட்ச் போடக்கூடாதுன்னு அவுத்து பைக்கில் வச்சுட்டான். அவன் பையில், பைக்கட்டில் பைக்கட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் திருநெல்வேலியில். பைக்கட்டு, நோட்டு புத்தகம் வைக்கிறது பைக்கட்டுன்னு பெயர். அந்த பைக்கட்டில் வச்சுட்டான். சாயங்காலம் போகிறப்ப எடுத்து தேடுறதுக்கு பார்க்குறான், இல்லை. ஐயா என் வாட்சை எவனோ திருடிட்டான், 10 லட்ச ரூபா வாட்சை திருடிட்டாங்கிறான். ஸ்கூல் பில் அடிக்கலை. அப்போ ஸ்கூல் கதவை மூடிட்டார் வாத்தியார். இப்போ எல்லாரும் லைனில் நில்லுங்க, யாருமே வெளியே போகல. இந்த பையன் வாட்சை யார் எடுத்தாங்களோ அவங்க கொடுத்துருங்கப்பான்னு சொல்கிறார். யாருமே எடுக்கலைங்கிறாங்க. இப்போ நான் செக் பண்ண போகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், எல்லாரும் லைனாக நில்லுங்க முன்னால், எல்லாரும் கண்களை முடிக்கோங்க, எல்லாரும் யாருமே கண்ணை தரக்கூடாது, சிக்குன்னு முடிக்கோங்கன்னாராம். அவர் ஒருத்தர் பையிலையா கை விட்டுக்கிட்டே வந்தார். இப்போ அந்த பேசுகிற பையன் இப்போ பேசிகிட்டு இருக்க பாருங்க, இப்போ நவ் அவன் பாக்கெட்டில் இருக்க எடுக்கிறார். எடுத்துட்டு எல்லார் பையிலும் கை விட்டுட்டு வந்துட்டார். எல்லார் பையிலும் கை விட்டாச்சு. இடையில ஒரு பையன் கையில் கிடச்சிருச்சு, அவர் அதோட முடிக்கலை. எல்லார் பையிலும் கை விட்டா கடைசி பையன் கையில் 45வது பையன் பாக்கெட்டில் கை விட்டா முடிச்சிருப்பது. எப்பா கண்டத்துறாங்க. ஒருத்தர் பையில் இந்த வாட்ச் இருந்தது, இந்த உன் வாட்சுன்னு கொடுத்துட்டீங்க. அந்த வாட்சுக்குரியவன்ட்ட அதோட எல்லாத்தையும் போங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் கைவிட்டு எடுத்தீங்கல்ல அந்த பையன் தானா, இப்போ உங்களுக்கு என்னைய தெரியுதான்னு கேட்டானா. அவர் சொன்னாராம், என்னைய உனக்கு தெரியாதுன்னா. என்ன சார் நீங்கள் தான் சார், நான் தான் திருடினேன், என் பையில் நீங்கள் கைவிட்டு எடுத்தீங்களே, எப்படி நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறீங்க? நானும் கண்ணை மூடிக்கிட்டு தான்ப்பா எல்லார் பையிலும் கைவிட்டேன், யார் பையில் கை போட்டேன்னு எனக்கு எடுத்தேன்னு தெரியாது. ஏன்னா நானும் கண்ணை மூடிக்கிட்டே தான் வந்தேன். ஏன்னா நான் கண்ணை திறந்தா நீ குற்றவாளின்னு எனக்கு தெரியும், நான் குற்ற உணர்வோடு உன்னை பார்ப்பேன். அதனால உன் பையிலேருந்துன்னு எனக்கு தெரியல, நீ சொன்னப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு சொன்னாராம். இதுதான் நம் ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் எப்பவுமே குற்ற உணர்வோடு நம்மை பார்க்கும் ஆண்டவர்ல, மன்னிக்கும் கடவுள். அவர் மன்னித்ததால் தான் நீங்கள் அன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஒருவேளை நான் செய்த தவறை ஆண்டவர் நினைத்து பார்க்கிறப்போ அவர் மன்னிப்பதற்கு ஏற்றவர் அல்ல. நான் செய்த தவறு நிமித்தம் 2016 ஜூன் 9ஆம் தேதி விபத்து எனக்கு. அன்னைக்கு பிரசங்கி உன்னத பாட்டு 4:7 காலையில் பேசுறார். என் பிரியமே, என் ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை சொல்றார். அன்னைக்கு எனக்கு ஒரு விபத்து, இந்த காலர் போன் உடையுது. நான் செய்த தவறு நிமித்தம் ஒரு ஆக்சிடென்ட், கீழே விழுற உடையுது. இந்த விரல்கள் 2 பிரிவா பிரியுது. அந்த விரலில் ரத்தம் போய்கிட்டே இருக்கு. காலர் போன் ஆப்ரேஷன் பண்ணல. அப்போ நான் ஆண்டவரோடு அந்த அன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டலில் முதலாவது கட்டில் படுக்கிறேன். ஹாஸ்பிட்டலே அன்னைக்கு தான் படுக்கிறேன் 2016. கடவுளோடு இடைபெறேன். தகப்பனே எதுக்கு இந்த விபத்துங்கன்னு பேசுகிறப்போ காலையில் கொடுத்த வசனத்தை சொல்கிறார், மை டார்லிங் அது சொல்கிறார், என் பிரியமே, மை டார்லிங், உன்னில் பழுதொன்றும் இல்லைப்பா. ஒருவேளை இன்னைக்கு நேற்று ஒரு சகோதரி பேசினாங்க, ஒடிசாவில் போந்து மொழியில் பைபிள் டிரான்ஸ்லேஷன் முடிச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக ஃபுல் பைபிள் முடிச்சிருக்காங்க. 13 மொழியில், இந்தியாவில் உள்ள 13 மொழிகள், இதுவரை பைபிள் இல்லாத 13 மொழிகளில் சில்ட்ரன்ஸ் பைபிள் போட்டிருக்காங்க அந்த அம்மா IMSல. ஐசக் கிரிஜா என்று பெயர். அந்த அம்மா ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் 10 நாளைக்கு முன்னால். நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அம்மா ஐயா எப்படி இருக்காருன்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கணவர் ஆக்சிடென்ட் ஆக போனால் எனக்கு காலையிலே தெரியுங்கிறது. எப்படின்னா, ஒரு வசனத்தை சொல்லி இந்த வசனத்தோடு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். நீ கீழே விழுந்தாலும் உன்னில் ஒன்று சேதம் இல்லைன்னு எனக்கு ஒரு வசனம் காலையில் வந்துச்சு. அந்த வசனத்தின்படி இன்னைக்கு என் கணவர் கீழே விழுந்துட்டாரு.
ஆனால் ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை நினைக்காமல் நம்முடைய வாழ்வை நினைத்து நமக்கு மறைத்து ஒரு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், அந்த நிலையில் இருக்கும் ஆண்டவற்ற. அதுதான் அப்போஸ்தலர் 8:22 சொல்லுது, உன் துர்க்குணத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புகிறார், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குன்னு சொல்றார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தினவிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள் சொல்றார். அது ஏன்னா கடவுள் ஆண்டவர் நம்மை மன்னிக்கும் கடவுள், ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நமக்கு இன்று பேராயத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு ரிலீசிங் ஃப்ரம் த பேர்டன் ஆஃப் சின். அதாவது பாவம் என்கிற கஷ்டத்திலிருந்து, பாவ கட்டுக்களிலிருந்து, பாவ சுமையிலிருந்து, பாவ பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். என்னுடைய பாவத்தை நிமித்தம் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். அதுதான் மத்தேயு 11:28 சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிறார். ஒருவன் தன் குற்றத்தை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் ஸ்தானத்திற்கு திரும்ப போயிருவேன். அவன் தன் குற்றத்தை நினைத்து என் முகத்தை தேடினா திரும்ப வந்து அவனுக்கு வாழ்வு கொடுப்பேன் சொல்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் சொல்றாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவன் நம்மோடு இருக்கிறார். தாவீது தனக்கு சாக போறேன்னு சொன்ன பொழுது தன் பாவங்களை அறிக்கையிட்டு, தேவனே உமது கிருபையின்படி இறங்க, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் சொல்லி ஜெபித்த பொழுது அந்த தாவீது ஐயாக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்த ஆண்டவர் அந்த ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 117, ஆண்டவருடைய கிருபை பெருசுங்க. கர்த்தரை துதியுங்கள் 2 வசனம் தான், அவர் கிருபை பெரியதுங்கிறார். ஒரு சாதாரண சங்கீதம் இல்ல. அந்த வார்த்தை எனக்கு இங்க வந்த பிறகு ஆண்டவர் என்னோடு அந்த வார்த்தையோடு இடைப்பட்டார். பொதுவா நான் என்ன பேசுறதுன்னு நினைச்சிட்டு வர்றப்போ 117ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் எனக்கு நினைவு, ஜாதிகளே என்று சொல்றார். வாசிக்கிற ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள், பிரைஸ் டு தி லார்ட், பிரைஸ் டு தி லார்ட் என்று சொன்னார். அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியதுங்கிறார். கிரேட் Lord is grace great என்கிறார், பெரியது. அவர் கர்த்தாவே உமது உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் உண்மை வந்து சொல்லிட்டார்னா சொன்னதான் அந்த உண்மை என்றைக்கும் உள்ளது. அந்த ஆண்டவற்றை நீங்கள் நானும், நீர் எனக்கு விடுதலை கொடுங்க, நீங்க எனக்கு விடுதலை கொடுங்க. அதுதான் ஆகார் கொண்டு போய் கோச்சிட்டு போயிட்டான். ஆகாரமா கோச்சிட்டு போயிடுச்சு. காட்டுல போய் நிக்குது, கர்ப்பிணி, வெயில், அழுகுது. அழுறப்போ ஆண்டவருக்கு பேசுறாரு, ஆகாரே எங்கேருந்து வந்தா எங்கே போகிறாய்? கடவுளுக்கு தெரியாதா ஆபிரகாம் வீட்டிலேருந்து வர்றாருன்னு? எங்கே போகிறேன்னு இடம் தெரியாது, அவருக்கு தெரியாதா? சொல்கிறாரு, எங்கேருந்து வந்தா எங்கே போ, எஜமான கைக்கு கீழே மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருப்போ, யூ ஷல் கோ நவ், போ. அப்போ தான் சொல்லி என்னை காண்கின்ற தகப்பனுங்கிறார். அவர் நம்மை பார்க்கிற ஆண்டவர், உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஆண்டவர். அவர் மதில்கள் எப்பொழுதும் நம்மை விட்டு போகிறதில்லை. வலியோடு வேதனையோடு துன்பங்களோடு தகிக்கிறப்போ, முந்தா நாள் 4 நாளைக்கு முன்னால் கல்கட்டா போயிருந்தேன் ஒரு மீட்டிங்க்கு. ரொம்ப சூப்பர் ஸ்வீட்டு, நல்லா சாப்பிட்டேன். காலையிலே ஒரு தம்பி ஐசையான ஒரு பாஸ் வந்தார். 8 மணிக்கு பார்க்க, ஐயா தோத்துறோம், ஒரு முக்கியமான கடையில் உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்னு தந்தார். குலோப்ஜாம், நம்ம ஊரோட 2 மடங்கு பெருசு, பன்னு மாதிரி சாப்பிட்டு, அப்படி சாப்பிட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் பேடான இன்னொரு ஸ்வீட்டு, அப்புறம் மிஸ்டி தொய்ன்னு இன்னொரு ஸ்வீட்டு. மிஸ்டி தொய்னா தயிர் அளவுக்கு சீனியை போட்டு அடித்து மண்பானையில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, 2 நாள் கழித்து கொடுப்பாங்க. அது மிஸ்டி தொய். தொய்னா தயிர், மிஸ்டினா ஸ்வீட்டு. இன்னொரு ஸ்வீட்டு, எனக்கோ சாதாரணமாக உடம்புல இன்சுலின் இல்லை, 2 வேளை இன்சுலின் போடணும், 12 மாத்திரை போடணும், சுகர் மாத்திரை மட்டும் 3 போடணும். ஒரு 500க்கு மேலே சுகர் போயிருக்கோம் அன்றைக்கி. 500 700க்கு மேலே இருக்கணும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்குறேன், அங்கே சாப்பிட்டேன். காலையில் கல்கட்டா ஏர்போர்ட் பக்கத்தில் சாப்பிட்டேன். அங்கே ஃப்ளைட்டை பிடிச்சி ஒரு 7 மணி நேரம் 5-6 மணி நேரம் கழிச்சு மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு ஊற்றம் வந்துடுச்சு. தமிழகத்துடைய இந்த கிளைமேட்டுக்கு நம்ம சில வந்துடும், சொரிஞ்சால் புண்ணாயிரும். ராத்திரிலாம் தூங்கலை, பயங்கர வேதனை. ஏற்கனவே 3 நாளாக தூங்கலை, ட்ரெயின் பிரயாணம்.
ஜெபம் பண்ணி பார்த்தேன், பைபிள் வாசித்து பார்த்தேன், தூக்கமே கொடுக்கல ஆண்டவர். ஏன்னா சங்கீதம் 77:4 என் கண்கள் நித்திரை இல்லாமல் கட்டப்பட்டிருக்குங்கிறார். சங்கீதம் 4 அவர் பிரியமானவனுக்கு தூக்கத்தை கொடுக்கிறார். நானும் ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், தூக்கமே வரல, வர முடியும், வலிக்குது. மாத்திரை போட்டேன், அந்த மாத்திரைலாம் வேலை செய்யல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கீழ்ப்படியில, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது உனக்கு சொல்லி வச்சிருக்கேன்ல, நீ கீழ்ப்படியாமல் சாப்பிட்டல, அதுக்கு தான் அந்த வேதனை. அப்போ நீ அதை பார்த்து என்ன பண்ணணும், ஓடணும். ஆண்டவர் மன்னிக்கும் ஆண்டவர், விடுதலை தரும் ஆண்டவர். ஒருவேளை எனக்கு ஏன்பா அந்த ஸ்டோன்லேருந்து விடுதலை இல்லை? பாஸ்போர்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, சாப்பிட்றல்ல. ஏங்க ராத்திரி தூக்கம் இல்லை? பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, ப்ரெஷர் கூடுதுன்னு சொல்லுதில்ல. ஒரு குருவானவருக்கு ஒரு நாள் போன மாதத்தில் ஹார்ட் அட்டாக்கு. அந்த குருவானுடைய துணைவியார் ஃபோன் பண்ணாங்க, ஐயாவுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, என்ன ப்ராப்ளம், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, ஒன்றும் இல்லையா, உட்கார்ந்த இடத்துல 1 கிலோ கறினாலும் பீஃப்னாலும் சாப்பிடுவார், 2 கிலோ மட்டனாலும் சாப்பிடுவார், 3 கிலோ சிக்கன்னாலும் சாப்பிடுவார், எவ்வளோ வச்சாலும் மட்டன் சிக்கனை வைக்க மாட்டாரியா, வெட்டுவார், சாப்பிடுவார், அதுதான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்கிறார். அப்போ இதெல்லாம் தெரிகிறப்போ நம்ம என்ன பண்ணணும், தன் பிழைகளை உணர்வன் யார்? சங்கீதம் 19:12 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். கர்த்தர் என் முகத்தை தேடணும். 2 நாள் 7:14 தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு கர்த்தரிடத்துல திரும்பணும். நான் ஜெபம் பண்றேன், ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை? கடவுள்கிட்ட நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறப்போ கேட்கப்படலைன்னா எதுக்கு என் ஜெபம் கேட்கப்படலைன்னு பொல்லாத வழியை விட்டுட்டு தேடுறப்போ, இப்பொழுதே உங்களுடைய வியாதிகள் மாறும், இப்பொழுது உங்க கண்ணீரான வாழ்வு மாறும். உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டமக் பெயின், அந்த இரத்த போக்கிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இரத்த போக்கிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போவதில்லை. மார்போடு அணைப்பாரே நாளும் விலையிட ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவர் நம்மை தேற்றும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உள்ள வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெரிய கூட்டம், நல்ல வளாகம், 200 டீப் லைட்டு, என் இடம் 62 63 கிலோ, 75 கிலோ மாலை, 3 ஒரு கீபோர்டு, ஒரு பேடு, ஒரு தபேலா, இதெல்லாம் இருந்தோன்னா ரொம்ப ஒரு வருமுன்ன சாமி வீட்டில் நல்ல உணவு. ஐயோ, இன்னைக்கு நம்ம சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருந்தது. எங்கே போகிற மாதிரி இருந்தது? நல்லா இன்னைக்கு பாடலாம், நமக்கு நல்ல உதவி செய்ய, நல்ல கீபோர்டு சூப்பராக வாசித்தாரு, நல்ல பிளேயர், ரொம்ப அட்டகாசமாக வாசிக்கிறாரு, தவுல்காரர் அவர் அடின்னு அடிக்கிறாரு, அவர் பேடு, அதுக்கு மேலே சூப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நல்ல பிளேயர்ஸ் நமக்கு கிடைச்சாங்க. என்ன கடவுளை விட்டுட்டேன், இவங்களை நேசித்தேன், போடான்னு நான் வெளியே போகிறேன்ட்டார். இல்லை, நீங்கள் வெளியே போனால் நான் வருவேன்ட்டு இப்போ அவர் உள்ள ஒன்றுன்னா உங்களை வெளியே அனுப்பிட்டார். நம்ம எப்போ நம்மை உயர்த்தி பொல்லாத வெளிவிட்டு கத்தடத்துல திரும்பலைன்னா வாழ்வு கொடுக்க மாட்டார். நான் எப்பவுமே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எப்படி விடுதலை கொடுக்குறாருன்னா, வர்றப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சூப்பராக. வண்டியில் கேட்டுக்கிட்டே எழுதுறேன், வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு, 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் எழுதிக்கிட்டே வர்றேன். யார் கூட பேசிக்கிட்டே வர்றாங்க, என் கூட மிஷினரிகள் பேசிக்கிட்டே வர்றாங்க, நான் இதையும் கேட்டு எழுதுறேன். ஒரு மனிதர், குயவன், நல்ல மண்பாண்டம் செய்கிறவர். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மண்பானை சோறு. முன்ன மண்பானையில் பொங்காத விட அலுமினிய பானை வந்த பிறகு மண்பானையை தூக்கி போட்டோம், ஸ்டீல் வந்தோடனே இதை தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த சோப்பு கலர் இப்போ பித்தளை மாதிரி ஒன்று வருது, 200 வருஷம் உயிர் வாழான்னு அதில் பொங்கி சாப்பிட்டாங்க. இப்போ திரும்பி மண்பாண்டையில் சாப்பிட்டா 3 மடங்கு விலைங்கிறான். மண்பாண்ட சோறுங்கிறான். அப்படி ஒரு மண்பாண்டம் செய்கிறவர், சூப்பர், நல்லா செய்வார். ஆனால் தொழில் இல்லை, குறைஞ்சி போச்சு, வருமானம் இல்லை. வருமானம் குறைஞ்சோன்னா மனைவி ஏன்பா ஏதாவது வேறு வேலைக்கு போகுது தொல்லை பண்ணுது. அப்போ வேறு வேலைக்கு போகிறாரு, ஒரு வீட்டுக்கு போகிறாரு, போயிட்டு ஒரு ராஜா வீட்டுக்கோ இல்லை ஒரு மந்திரி வீட்டுக்கோ ஒரு பிஷப் வீட்டுக்கோ ஒரு ஐயர் வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ வேலைக்கு போகிறாரு. ஐயா எனக்கு வசதி பணம் இல்லைப்பா, ஆனால் கஷ்டம், வேலை கொடுங்க. அவர் கஷ்டத்தை பார்த்துட்டு ஏதோ வேலை உனக்கு தரேன்ப்பா,
உனக்கு வேலை வேணும்னா நீங்கள் தோட்டத்துக்கு தான் இந்த வேலை தான் செய்யணும்னு அங்கே ஏதோ ஒரு வேலை, கிளீனிங் வேலை, பாத்ரூம் கழுவுற வேலை, அப்பா வீட்டு வேலையே கொடுக்குறாரு. வீட்டு வேலையை இன்னைக்கு சூப்பர் வேலையாக சொல்கிறோம். என்ன வேலைங்க சரிங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலைங்கிறாங்க. ஹவுஸ் கீப்பிங்னா எனக்கு ரொம்ப நாள் என்னன்னு தெரியல. வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை, பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை, இதைத்தான் ஹவுஸ் கீப்பிங். நம்ம மாடனாக நம்மளே நம்ம தேற்றிக்கிறோம். ஏதோ மொத்தம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறோம். பொதுசஞ்சரில் குடிகார பையன் அவன் குடிச்சிட்டு துட்டு தர்றல, ஏதாவது வேலைக்கு பிள்ளைக்கு சோறு தானே போட்டு ஆகணும். வேறு வழி என்ன இருக்குது? ஹவுஸ் கீப்பிங் என்னென்னு, ஹவுஸை துடைக்கிற வேலை என்ன, ஏதோ ஒரு வேலை உண்மையாக செஞ்சால் சரி தான். எங்கள் வீட்டில் ஒரு அம்மா இருக்குது, நீங்கள் எவ்வளோ பணத்தை வச்சாலும் எடுத்து கொடுத்துரும். ஒரு பேண்டில் 50,000 ரூபா வச்சு மறந்து தூக்கி போட்டு நான் வெளியூருக்கு போயிட்டேன், ஃபாரின் போயிட்டேன். 3 நாள் கழிச்சு அது தூக்கி போட்டு வச்சா 50,000 ரூபாய் எடுத்து பத்திரமா வச்சிருக்கு. வந்தவொடனே அண்ணன் இருந்தாங்க, கெட்ட கூட தொட்டு பார்க்கல, அது எப்படி முடிஞ்சதோ அப்படியே இருக்குது. அப்படி ஆளும் ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒருபோதும் குறை வராது. இன்னொரு அம்மா வீட்டிலேருந்து கிடைச்சதை சுட்டிட்டு போயிடுவான். முன்னால் கிடைச்சதை சுட்டிட்டு போயிடுவான். ஏன்னா புருஷன் செத்து போனான், அப்போ மருமகன் செத்து போனான், வாழ்க்கை நல்லா இல்லை, ரொம்ப கிடைச்சதை சுட்டிட்டு போயிடுவான். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் எங்களுக்கு என்ன ரைஸோ, எங்களுக்கு என்ன குழம்போ, எங்களுக்கு என்ன உணவோ அதுதான் அவங்களுக்கு. எங்களுக்கு எவ்வளோ வங்கோ அந்த பங்கு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படி நாங்கள் ஏன்னா எங்களை மாதிரி நேசிக்கணும்னு கடவுளை என்னை சொல்லி கொடுத்துருக்காரு. நானும் ஒரு லேபராக இருந்து தான் வந்தேன். நானும் ஒரு கூலிக்காரனாக இன்றைக்கும் வேலைக்காரனாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் ஆண்டவர் என்னை பழக்கியிருக்கிறாரு. ஆனால் திருநமை ஒரு காலம் நின்னதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ற அவனுடைய கிருபை தலைமுறைக்கும் பெரியதுங்கிறார். உண்மை என்றைக்கும் நிலைத்து நிற்கிறது என்று சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் சொல்லிட்டு, அவர் கிருபை பெருசுப்பா, அவர் கிருபை சாதாரண கிருபையில், அப்படி கிருபை எனக்கு தந்த ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறேனா. இப்போ இந்த வேலைக்காரங்க போனார பார்க்குறப்ப அந்த வீட்டில் இருக்க பையனுக்கு இப்போ ஃபேமஸ் என்னன்னா, 1 வயசுல பிறந்த நாள் கொண்டாடுறது. எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் இருக்கான், என்கிட்ட வந்தான். என்னடா அண்ணன் ஐயா அங்கிள் உங்களை தான் சித்தப்பான்னு சொல்லுவான். சித்தப்பா உங்களை தான் பார்க்க வந்தேன்னா. என்னடா உனக்கு வேணும்னு? டேனியல்னு ஒரு பையன், நல்ல தம்பி, எனக்கு ரொம்ப நெருங்கின பையன். என் பிள்ளைக்கு 1 வயசு ஆயிடுச்சு, பிறந்தநாள் கொண்டாடணும், சிக்கன் பிரியாணி போடணும், துட்டு கொடுங்கண்ணா. போடா முட்டாளே, துட்டு இல்லை, கண்ணை வாங்கிக்கலாம், சிக்கன் பிரியாணி போடக்கூடாது, ஓடுறான்ட்டேன். நான் பிறந்தநாள் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஆனால் பக்கத்தில் இருக்க அக்கா உன் பிள்ளைக்கு பிறந்தநாளை கொண்டாடி சிக்கன் பிரியாணி சாப்பிடலான்னு நினைக்கிறேன், நீ பிறந்தநாளே கொண்டாட மாட்டான்னு அந்த அக்கா நீ தொல்லைப்படுதுங்கிறான். ஏன்னா இப்போ 1 வயசு பிறந்தநாள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. காலையில் ஒரு ஐயர் காலையில் 7 மணி 6:30 மணிக்கே ஃபோன் பண்ணி, ஐயா என் பிள்ளைக்கு பிறந்தநாள், ரொம்ப தூரத்தை சொல்லி வந்துருங்கிறார். இப்படி பிறந்தநாள் ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் வந்தோடனே எல்லாரும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்போ இந்த வேலைக்காருக்கு மண்பானை செய்ய தெரியல, மண்பானையில் அழகாக ஒரு செஞ்சு அந்த பிள்ளைக்கு கொடுத்தார். கொடுத்த கிஃப்டில் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்போ அதை பார்த்துட்டு அவர் நல்ல கிஃப்டாக செஞ்சுருக்கேன், அது எப்படா அவனுக்கு தெரியும், என் தொழிலே அதான். அவனுடைய உண்மையை பார்த்துட்டு அந்த ஓனர் என்ன பண்ணார், ஒரு ஷோரூம் போட்டு நீ மண்பானையில் செஞ்சு அங்கே ஷோரூமில் வச்சு வில்லுடான்னாரான். அவன் அப்படி விற்கிறப்போ பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அதுதான் எரேமியா 18 குயவன். மண்பாண்டம் தூக்கி போடுறான், சரி பண்ணுறான், வளர்றான். அதேமாரி ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம எப்பெல்லாம் ஒப்பு கொடுக்குறோமோ, ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றப்போ, இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, இது எகிப்தில் இருக்காங்க, அவங்க வேலை செய்கிறதுக்கு காசு கிடைக்கல, அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அடிமைப்பட்டு கிடக்கிறப்போ கர்த்தரை நோக்கி அழைக்கிறாங்க, சத்தமிடுறாங்க. யார் எங்களுக்கு வாழ்விலேயே அடிக்கிறாங்களே, வெட்டுறாங்களே, குத்துறாங்களேங்கிறப்போ அந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்த ஆண்டவர். யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே, யாரெல்லாம் துன்பங்கிற கஷ்டத்தில், வியாதிங்கிற துன்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள மனிதனாய் உன் புருஷன் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கான், எனக்கு வாழ்வு கிடைக்குமான்னு கேட்கிறப்போ உனக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பன். அந்த புருஷனை ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, உனக்கேற்ற ஒரு புருஷனாய் மாற்றி கொடுக்கும் ஆண்டவர். இல்லை என் கணவன் ஒரு நல்ல குடிகாரனா இருக்கிறான், ஒரு மாதம் 40,000 ரூபா 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பளம் வாங்குறான், ரேஸு பொம்பளை சீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான், இன்னைக்கு இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? ஏக்கத்தோடு நீ ஜெபித்து கொண்டிருக்கிறியா? உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். என் தங்கச்சிக்கு 5 பிள்ளைங்க, எனக்கோ ஒரு பிள்ளைங்க இல்லை, எனக்கு ஒரு பிள்ளைய தரமாட்டீரா? ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. ஆண்டவருடைய கிருபை பெருசுங்க. அவர் உண்மை எப்பவுமே தலைமுறைக்கு நிற்குதுன்னு சொல்றாரு. சொன்னது தாங்க. அந்த சொன்ன வார்த்தையின்படி இன்று இந்த லெந்து கால
நேரத்துல சிலுவை நெருக்க கூட்டத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நாங்கள் வேறு ஒன்றையும் பெருமை சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் பெருமை பாராம மாட்டோம். சிலுவை கெட்டு பொருளுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிறது, எங்களுக்கோ தேவ பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு எப்படி சிலுவையில் மரித்தாரோ நான் அந்த சிலுவையை ஏற்று என்னுடைய சுய சரீரங்களை சாகு ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டுடைய சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை, நிச்சயமாக ஒரு விடுதலை, நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை நான் வந்தவொன்னு நினைச்சேன் நல்ல கீபோர்டு, நல்ல பேடு, ஆனா நல்ல தபேலா, ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு இவ்வளவு ஸ்பீக்கர் கலெக்ட் பண்ணதுல ஒரே ஒரு ஸ்பீக்கரை அந்த தம்பி எவ்வளவு அழகா ரெடி பண்ணி கொடுத்தாரு பாருங்க. அவர் இவ்வளவு பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. இந்த கூட்டம் எந்த விதத்திலும் என்னை நான் பெருமைப்படுத்தியதால, ஆனா என்னை நான் மகிமை ஆண்டவரை விட்டுட்டாதால இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. அதே நேரத்துல அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிறப்போ, தகப்பனே என்னப்பா நீங்க வாங்கப்பான்னு ஜெபிக்கிறப்போ அந்த தம்பிக்கு ஒரு சிந்தனையை கொடுத்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் மூலம் எவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், இந்த வளாகம் முழுதும் அசைவாடி கொண்டிருக்கிறார், உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயமா கொடுக்க போறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழியிடத்துல எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே. அவரை நோக்கி பார்ப்போமா? ஆம் தகப்பனே, உம்முடைய வாக்கை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். சிலுவை குறித்த பிரசங்கம் கட்டுப்பொருளுக்கு பைத்தியமும், ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ தேவ பலனப்பா. ஆனா சிலுவை நோக்கி அந்த கல்வன் பார்த்த பொழுது ஒரு விடுதலை, பரலோக வாழ்வு எனக்கு தாங்கன்னு கேட்ட பொழுது அந்த விடுதலை கொடுத்தீங்க. இப்பொழுது ஒரு சகோதரி தகப்பனே முடியாத நிலைமையில அந்த நீட் பெயின்ல அந்த முட்டு வலியில துடித்து கொண்டிருந்த அன்பு மகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்குப்பா, உங்களுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு தகப்பனே. செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி, நெஞ்சு துடிதுடிப்புப்பா. ஐயா எனக்கு வலிக்குது வந்த அந்த அன்பு சகோதரனை நீங்க தொட்டு கொண்டிருக்கீங்க. ஒரு விசை கூட இந்த பிரசனம் அந்த சகோதரனோடு உங்களுடைய விடுதலையின் கரம் அவங்க செஞ்சு பார்த்து கொண்டிருக்காங்க. தன்னுடைய செய்கையில நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்து பார்த்து கொண்டிருக்காங்க. மனம் இறங்க தகப்பனே, விடுதலை தகப்பனே, டெலிவரன்ஸ் உங்களுடைய அற்புதம், உங்களுடைய அற்புதம் இந்த மக்கள் மத்தியில, உங்களுடைய அற்புதம் எங்கள் மத்தியில என்ன நோக்கத்தோடு இந்த திருச்சபை இந்த கூட்டங்களை நிறைவேற்றினாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. சில தடைகள் இடையில வந்துச்சு, சாத்தானுடைய கட்டுக்கள் வந்தது, ஆனா உடை தெரிந்திருக்கிற தகப்பனே, உடை தெரிந்திருக்கீங்க தகப்பனே. நீங்க ஜெபத்தை கேட்டீங்க, விடுதலை கொடுத்தீங்க, வாழ்வு கொடுத்தீங்க. இப்பொழுது ஒரு பெரிய அற்புதம் தகப்பனே, இந்த கிராமத்துடைய தலைவருக்காக, இந்த கிராமத்துடைய தலைவருடைய விடுதலைக்காக உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உருவாக்கின கிருபை பிள்ளை எக்ஸாம் எழுதுறோம், ஒரு நல்ல பலன் அந்த மானுக்கு ஒரு நல்ல பலன் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்காக, ஒரு சகோதரியுடைய விடுதலைக்காக இறங்க தகப்பனை ஆசைப்படுறீங்க. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே உம்முடைய இரக்கம், அபிஷேகம் நல்ல ஒருத்தரை தொட்டிருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கீங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. 2025ஆம் ஆண்டு இந்த சிலுவையான கூட்டங்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்ததுன்னு சொல்லணும். நீங்க வந்தீங்க, இப்ப அசைவாடுவீங்க. எங்களுடைய ஆபத்துக்கள் இருந்து விடுதலை, கட்டுக்கள் இருந்து விடுதலை, வெள்ளி சூரியத்திலிருந்து விடுதலை. ஒரு சகோதரி தூங்க முடியாத நிலைமையில அசுத்த ஆவியால கட்டுப்பட்டிருக்க அந்த சகோதரிக்கு தகப்பனே, அந்த கட்டுக்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க தகடுகள் நொறுக்கப்பட்டிருக்குப்பா, அந்த தகடுகள் எரிந்து போயிருக்குப்பா. அவங்க வீட்டுக்குள்ள போன உணர்ந்து ஒரு அமைதியின் சூழ்நிலைய அவங்க தெரிந்து கொள்ளணும். அந்த தகடுல இருந்து ஒரு முழுமையான விடுதலை தகப்பனே ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டங்கள் நிறைவேற்றப்படுதோ அந்த கூட்டங்களை நிறைவேற்றி தந்தீங்கப்பா. திருச்சபை 1000 குடும்பங்களுக்காக, கொடுக்கப்பட்ட குழந்தைக்காக,
திருச்சியுடைய மூத்த மக்களுக்காக வீடில் குருசேகரம் பழமை வாய்ந்தது, பெருமை வாய்ந்ததப்பா. இந்த குருசேகரத்து மக்களுக்காக, திருச்சபையினுடைய செயலர் பொருளருக்காக, விசேஷமாய் நல்ல ஆடியோ சிஸ்டம் கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் முயற்சினால அர்ப்பணிப்போடு வேலை செய்ய வச்சாங்கப்பா. அவங்களை பிளஸ் பண்ணுங்க, அவங்க ஆடியோவை ஆசீர்வதிங்க. அநேருக்கு ஆசீர்வாதமாய் அந்த ஆடியோ சிஸ்டம் அந்த தொழிலாளியை உருவாக்குங்க. நல்ல இசை மீட்டிய அந்த பிள்ளைகளப்பா மூவரையும் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கீங்க, கடவுளுடைய பயத்தை கொடுத்திருக்கீங்க. இன்னும் உமக்கு இந்த பிள்ளைகள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. இதற்காக உழைத்த கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க.